ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெவின் ஷெலி vlogs. நம்ம எங்க போயிட்டு இருக்கோங்க? போறது நம்ம கோவாக்கு சுத்தி பனி காரு காலையில 7:45 வெயில் காயில இவ்வளோ பனியா இருக்குது. காலை ஒரு 3:40க்கு கிளம்புறோம். கிளம்பி கரெக்டாக 4:30க்கு வீட்டை விட்டோம். ஆமா, இப்போ நாங்க பெங்களூருக்கு 9 o'clock ரீச் பண்ணிடுவோம். பெங்களூர் போய் சாப்பிட்டு அப்புறமா நாங்க பேக் டு பேக் வீடியோ வரோம். பாய். கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்கு, ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம்னு இருக்கோம். பாருங்க, கிளைமேட் வேற லெவலில் இருக்கு. இது பெங்களூருக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏரியா நிற்கணும். 1 hour இருக்கு பெங்களூர் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு. சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. இப்போ டைம் வந்து 7:30 தான் நாங்கள் வந்து இன்ட்ரோவே இருக்கோம். ஓகே, பாய். பார்த்தீங்கன்னா கோவாக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்தே பிளான் பண்ணி கோவா போகணுன்ட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக சண்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். மைக்கில் சவுண்டு கேட்குது எனக்கு தெரியல. ஒரு 4:40லேருந்து கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். பின்னாடி யார் யாரை பார்த்துருக்காங்க, எங்கள் மம்மி, என் நாத்தனார், என் மாமரெலாம் உட்காந்துருக்காங்க. போயிட்டுருக்கோம். நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுப்போம். பாருங்கள், இது ஒரு சின்ன ஒரு vlog, மினி vlog மாரி இது வரும் உங்களுக்கு. கிளைமேட் இதே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு 5 o'clock ஒரு 5:30லேருந்து பார்க்குறோம். இப்படி தான் இருக்குது, நல்ல மிஸ்டாக இருக்குது. சார் மேப் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த vlog வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும், பாருங்கள். ஒரு வழியாக கோவான்னு சொல்லிட்டு கோவாக்கும் கிளம்பியாச்சு. நல்ல மிஸ்டாக இருக்குது. ஒரு சின்ன தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டாங்க பின்னாடி உட்காந்துருந்தவங்கலாம். எங்கள் அம்மா இப்போ தான் தூங்கி இருந்துச்சு. கேஷுவலாக வீடியோ எடு நாங்கள் வீடியோ எடு அப்படின்னாங்க. போயிட்டு இருக்கோம். டைம் வந்து கரெக்டாக இப்போ 7:01 ஆகுது. இப்போது 7:01 ஆகுது. 9 o'clock நாங்கள் பெங்களூர் போய் ரீச் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். அங்கே போய்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஹூப்ளின்னு ஒரு ஊர் அதை நோக்கி நாங்கள் போயிட்டு. கெவினுக்கு அவன் பிரச்சனை, பாத்ரூம்னு சொல்லிட்டு. இப்போ பேசமா கெவின்? கெவின் கழுத்துக்கு இது போட்டார், பேண்டு. அது பேர் என்ன கெவின் நீ போட்டுக்கிறது பேர்? நெக் கஃப் போட்டாரு. இது நெக் பில்லோவா? ஏதாவது பேசுங்களேன் கெவின், சமைக்கும் போது நல்லா பேசுவீங்க. வெக்கப்படுறாரு, ஷை பண்றாரு. வண்டி இன்னும் இப்படியே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட கிளியர் ஆகுது. பரவாயில்ல, முன்னைக்கு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகிறோம். பெங்களூரில் சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டே வந்துட்டோம். பெங்களூரே நாங்கள் போகல. கடைசியாக ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி வந்துட்டோம். தேடி லாங்குவேஜ் தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோம். மார்னிங் இட்லி எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் மாமனாருக்கெல்லாம் இட்லி மார்னிங். எனக்கும் ஜெனிக்கு தோசை. எனக்கும் கெவினுக்கும் தோசை. என்ன வடை தோசைனா சீஸ் தோசை. எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு எப்படி இருக்கு ஜெனி தோசை? ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் சாப்பிட்டு இப்போ டிரைவர் வந்து டியூட்டி மாற்றிட்டாங்க. காட்டு இவர் வந்து இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இவர் வந்து இப்போ வண்டி ஓட்டு காட்டு டேடி காட்டு. இதுக்கப்புறம் திரும்ப மதியானம் டியூட்டி வந்து திரும்ப கெவின் மாத்திப்பாங்க. ஆமா, அது இன்னும் ஃபன்னா இருக்கும்.
பெங்களூர்ல ஹோட்டலில் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிடவே முடியாம சாப்பிட்டோம். நல்லா ஸ்வீட் தோசை சாப்பிட்டோம். ஆமா இப்போ நாங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போறோம். பேஸ் தெரியல பாருங்க, நோத்திக்கோங்க. நாங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போறோம். பாய். நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுங்க. அதில் போட்டு சார்ஜ் ஏறிச்சா? ஸ்பீடா ஏறிச்சா? அங்க ஏதோ நடுறாங்க, வேலை செய்யறாங்க. அழகான விண்மில் ஜூம் பண்ணி பொறுமையாக எடுக்கிறோம். வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் ஹோட்டலே கிடைக்கல. தேடிட்டு இருக்கோம், ரொம்ப நேரமாக தேடிருக்கோம். திரும்ப டிரைவர் மாதிரி உட்காந்துட்டாங்க. ஆட்டோ கட்டெல்லாம் கேட்டிருக்கோம். சர்க்கிள் பாய் சர்க்கிள். லாங்குவேஜும் தெரியல, ஹோட்டலும் தெரியல, எப்படி போய் சர்ச் பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. நீங்களாவது ஒழுங்காக நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க, எங்களை மாதிரி வராதீங்க. ஒரு வழியா ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்துருக்கோம், அங்கதாங்க சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறோம். காலைல ஒரு கேவலமான ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு 4 தடவை வாமிட் எடுத்துட்டேன் ஒரே இடத்துல நான். என்ன ஜெனி? இப்போ வந்திருக்கோம் ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்க லாங்குவேஜ் தெரியாம என்ன பண்ண போறோமோ. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு ஹூப்ளி. கொஞ்சம் தான் இருக்குது. சரி நீங்க போங்க, நான் திருப்பி ஓரம் எங்கன்னா கட்டிட்டு அந்த வண்டி ஓர தள்ள முடியுமா பாருங்க. நம்ம ஊர் கிடையாது. மூடுங்க கது மூடுங்க, நான் திருப்பி வரேன். ஜெனி சொல்லு, பசிக்குதான்? செம்மையா பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஹோட்டல் இல்ல, லாங்குவேஜ் தெரியல, என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல. நான் இங்கிலீஷ்ல பேசினா அவங்களுக்கு தெரியல. ஹிந்தி கன்னடாலாம் கத்துக்கிச்சு. அதனால எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சினா இந்த மாதிரி ஊருவாங்க. ஹிந்தி கன்னடா எனக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தோமா, அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நாங்கள் வரப்போகிறோம். நான்வெஜ் ஹோட்டல் தான். எப்படி இருக்கோ டேஸ்ட்டு, சாப்பிட்டா போதும். எங்கள் மாமனார் இறங்கி நின்ட்டார் அங்கே, வழி சொல்கிறாரு. அப்படியா இருக்கு எங்களுக்கு. இங்கே பாருங்க, ஹோட்டல் இஸ்லாமியா ஹோட்டல் அப்படின்ட்டு ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா காலையில் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுனால எங்களை சமாதானப்படுத்துறதுக்காண்டி ஆமாம் வந்திருக்கோம். எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அதாவது மொழி தெரியாத ஊரில் வந்து உட்காந்துன்னு என்ன சொன்னனே தெரியாமல் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். வந்தால் தான் தெரியும். பட்டர் நான்னு சொன்னோம், அவன் பிரியாணின்னா ஏதோ ஒரு பிரியாணி பட்டர் நான்னு. பிரியாணி போயிட்டேன், ஒரு பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி சாப்பிட்டு போகிற வேலை வாங்கி எடுப்பேன். குழந்தை ஒரே வாங்கிக்கங்க, காலையிலேருந்து வயிறே நாங்கள் நான் கேட்டால் பரோட்டா சொல்கிறாரு. கொஞ்சம் ஆவரேஜான ஹோட்டல் தான் இது இல்லை, கொஞ்சம் ஆவரேஜான ஹோட்டல் தான். பார்க்க பெருசாக இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட விடுவாங்கன்னு பார்த்தாங்க, எங்களை சாப்பிட உட்கார விட அழைச்சிட்டு வந்துட்டாங்க. லாங்குவேஜ் வேறு கொஞ்சம் லேக் ஆகுது, அது என்ன பண்ணனே தெரியல. இப்போ நாங்கள் கோவாக்கு போய் சேருவோம். எங்கள் அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு போய் பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம் பாருங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து காட்டுறேன். நாங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கெவின் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேசுவார், அமைதியாகவே இருக்காது பேசுவார். அப்போல்லாம் நான் டயர்டாக இருக்குது. நீங்கள் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட்டு சாப்பிட்றீங்க. பட்டர் சிக்கன் பரோட்டா, ரொட்டி. இது வந்து என்னது சிக்கன் பட்டர் மசாலா. எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அதையெல்லாம் சாப்பிட்றாங்க. வேறு வழி இல்லை. இன்னொரு ரொட்டி வாங்கி இருக்குது. எனக்கு இன்னும் ஒன்றும் வரல ஃப்ரெண்ட்ஸ். எம்டி தட்டு வழக்கம் போல். வெங்காயம் தான் இருக்குது எனக்கு இப்போதைக்கு. கெவினுக்கு மனசே வராது எனக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், எனக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, வெயிட்டாக வந்துருச்சு. வெயிட்டாக கொதிக்குது. ஆனால் வந்து நம்ம ஊர் லெமன் சாதம் மாரி இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது லெமன் சாதம். நீ கொடுத்தா தானே சாப்பிட்றது. ஒரு சைட் டிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி தான் கொஞ்சம் லெமன் சாதம் மாரி இருக்குது, இருந்தாலும் வேறு வழியில் அதனால நாங்கள் சாப்பிட்றோம். இந்த பிரியாணி நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆனால் எங்கள் அம்மாவும் சாப்பாடு வந்து ஆவரேஜ் தான். எங்களுக்கு தான் சரியான இடம் தெரியல. இவ்வளோ பெரிய காரில் அது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு.
கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை பற்றி பேசலாம். ஆன்ட்டி பற்றி பேசினா ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி பேசலாம். இவனை இங்கேயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவாவில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கண்ணை கட்டி தான் கெவினை கூட்டிகிட்டு போகணுமா? சரியான ஆள். அப்புறம் பேசு கெவின், ஏதாவது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்ல டிராஃபிக் கொடுமா. சப்ஸ்கிரைப் இப்போ என் மாமனார் பேசுவார். டிராஃபிக் ஹாய் சொல்லு ஃப்ரெடி. இது நடுவுல ஒரு சொல்லுன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இல்லை கெவின், ஆமா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது காட்டிருப்பாங்க. நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே அது இதாகிடுச்சு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். தூப்ளியை தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த ஏரியா பேர் எனக்கு தெரியல, போர்டும் எதுவும் இல்லை. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இதை நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கோவா போய் ரீச் ஆகிடலாம். நல்லாயிருக்கு. ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹில்ஸ் ஏற போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 6 o'clock போயிட்டோம் அப்படின்னா இந்த இதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம். வாய்ப்பே இல்லை. 6:35 6:35 அதுக்கப்புறம் வந்து செக் போஸ்ட்லாம் வந்துருமா. அப்புறம் இது ஏதோ ஒரு கோயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்லி கொடுத்தேன் கெவினுக்கு எப்படி ஓட்டணும்னு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, அங்கே அந்த ஏறி இறங்க போகிறோம். கரெக்டா? சொல்லு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எங்களோட ட்ரிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடிக்கு போகிறோம். கூட்டிகிட்டு போகிறோம். எங்களுக்கு ஆமா ஸ்பான்சர் வந்து சரி போன மாதிரி தான் நம்மளால தாங்குறீங்க எல்லாம் சேர்ந்து. இப்படியே போகிறோம். எங்கே போய் சேர போகிறோன்னு தெரில. இங்க வெயி போனேன். புதுசாக ஒன்றும் தெரியல. வேலூர் மாதிரி தான் இருக்குது. நான் கூட ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ இருக்கும், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும், அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஹில்ஸ்னு இவங்க சொன்னோடனே நான் அப்போலாம் யோசிச்சுட்டு வந்தேன். வேலூர் பாலமதி வேலூர்காரங்க அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது போனால் தெரியும். எங்களுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தம் போயிடறாங்க. எங்களால் ஸ்பீடாகவும் போக முடியல. ஹில்ஸ் வந்தாலும் எங்கேயாவது இறங்கி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வழியே காணும். என்ன கேவீன், அந்த மாதிரியே தெரியும். எங்களுக்கு வெயில் தங்க முடியாமல் நாங்கள் இங்கே ஸ்க்ரீன் போட்டோம். ஒரு வீடு வழி ஆக்கி வச்சுட்டோம். வேறு பேசுறது கேமரா ஆன் பண்ணால் அது பேச்சு வராது. சமைக்கும் போது கரண்டி பிடிக்கும் போது மட்டும் தான் பேச வருது. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படியே போயிட்டு இருக்கான். வழி விட மாட்டேங்கிறான். எங்களுக்கு ஹில்ஸும் வரல, ஏறவும் மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டோம். அமைதியாக இருக்கும் நேரம். இந்த கண்ணாடி வந்து கால்லே போட மறந்துட்டேன். சீன் போட்டுருந்துருப்பேன். இப்போதான் கெவின் சொல்லி ஞாபகம் வந்துச்சு. முன்னாடி எங்களுக்கு வந்து வெயில் தாங்க முடியல, கண்ணை பூசுது. அதனால வந்து நாங்கள் கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த கண்ணாடி வந்து லென்ஸ்கார்ட்ல வாங்கினது. இதோட விலை வந்து 5000 ரூபாய். சொல்லு 5000 ரூபாய் நிஜமா. பை ஒன் கெட் ஒன் வாங்கணும். 2 கண்ணாடி 5000 ரூபாய்க்கு வாங்கினதுனால இது வந்து 3000க்கான கண்ணாடி வந்து எங்களுக்கு வந்து ஆஃபரில் கொடுத்தாங்க. ஆமாம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி தான் நாங்கள் சொல்கிறோம். நின்றுட்டுருக்கோம். கண்ணாடி இல்லாமல் வெளிலே வர மாட்டேங்க. நீலாம்பரி மாரி சூரியன் பார்த்தா கோவில் முன்னாடி மொத்த பேரும் முன்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ட்ரெயின் வரதுக்காண்டி. ட்ரெயின் வந்துருச்சு. எலக்ட்ரிக் ட்ரெயின் வருது. 1 hour ரொம்ப நேரமா. இந்த முன்னாடி நிற்கிற வண்டியில் நிற்கிறவங்க வந்து எங்களையே பார்த்துட்டே வராங்க. தமிழ்நாடு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஆப்பிள் கொடுங்க ப்ளீஸ். டிரைவர் கொடுங்க ப்ளீஸ். டிரைவர் வந்து அரைச்சிக்கிட்டே இருக்காருங்க. காலைல 4:30க்கு அரைக்க ஆரம்பிச்சாரு. உனக்கே தெரியும் நீ என்ன அரைச்சேன்னு. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த ஆப்பிள் வந்து நைட்டு நான் கண்ணு முழிச்சு கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். சும்மா சொன்னேன், என் நாத்தனார் பண்ணுச்சு. அதுதான் நைட் ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணுச்சு. அதனால இப்போ டயர்டாகி ஜூஸ் குடிக்குது. பொடி எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடைசியாக நாங்கள் வந்து ஒரு நல்ல ரோடுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் அந்த ரோடு சரியே இல்லை. மேப்பில் காமிச்சு ரோட்டு வழியாக வந்தோம். அப்புறம் ஃபுல்லாக நிறைய டேர்னிங் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேப்பிள் பெண்ட் மாதிரி இருக்குது. டேர்னிங் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸ்டெடி பண்ணு. இப்படி இருக்கு பாருங்க மேப் வரைஞ்சி. இது கூட நல்லா ஜாலியாக தான் இருக்கு. லைட்டாக வாங்கிட்டு இருக்காராம்.
கார் போகுது. எல்லாம் இங்கே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் மலையிலேருந்து இறங்குறோம் போல், எங்களுக்கே தெரியல நாங்கள் எப்போ மலை ஏறணும்னு தெரில, எப்போ இறங்குறோன்னு தெரில. என்ன ஜெனி, ஏற்காடு மாரி இருக்கு. இறங்கி பார்க்கலாம் அப்படின்னா முடியல இருக்கு பார்க்கவே. இந்த மாதிரி தான் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். காட்டுல போகும்னு வள்ளி வள்ளி இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதுக்கு பயந்துன்னு நான் வந்து வள்ளி வள்ளி போனோமே, நான் இது வரைக்கும் ஓட்டிக்கிறேன்டா. அப்பா எவ்வளோ பெரிய பள்ளம் பாருமா. கொடைக்கானல் மாதிரி இருக்கு, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்கு. என்ன இவ்வளோ பெரிய இது இருக்கு. ஒரு டீ கடை வச்சுருந்துருக்கலாம், அங்கே 2 வடை சுட்டு வச்சுருந்துருக்கலாம். வடை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இன்னும் நமக்கு. ஈஸிவே அது ஒன்று தான் கொஞ்சம் குறையாயிருச்சு. சூப்பராக இருக்குது, ஒர்த்து. இப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே காலை 4:30லேருந்து இப்போ தான் நல்ல ஒரு வியூ கிடச்சிருக்கு எங்களுக்கு. என்ன கேவி, இது என்ன இடம்னு தெரியல. செக் போஸ்ட்டில் வந்து நிறுத்தியிருக்காங்க. தெரியுதான்னு பாருங்க, நிறுத்தியிருக்காங்க. போலீஸ் கதை பார்க்குறாரு. டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கண்ணாடியில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டக்கூடாதான். இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து எங்கள் அப்பயே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த ஸ்டிக்கர் ஒட்டினா ஃபைன் போடுவாங்கன்னு. அதே மாதிரி ஃபைன் தான் இப்போ போட்டிருக்காங்க. காசு கட்டு எங்கள் கெவின் வந்து ஃபைன் அமௌண்ட்டு பே பண்ணலாம் போயிருக்காங்க. கெவினும் டேடியும் அங்கே தான் போயிருக்காங்க, இன்னும் வரல. ரொம்ப போலீஸ்காராக இருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் காமிச்சோம், பின்னாடி டிக்கி எல்லாம் செக் பண்ணாங்க. எவ்வளோ ஃபைனு? 1500. எங்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே வச்சுருந்தோம். எல்லாம் வச்சுருந்தோன்னே தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேப்பருக்கு அந்த ஃபிலிம் ஒட்டி இருப்போம்ல நம்ம விண்டோஸ்க்கு, அதுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. அதனால வந்து நீங்கள் யாராச்சும் வந்து தெரியும் எல்லாருக்கும், எங்களுக்குமே நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அது இதுமாரி ஃபைன் போட போகிறாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதேமாரி ஃபைன் போட்டாங்க. பாவம் அங்கே நின்றுட்டுருக்காங்க, தெரியுதான்னு தெரியல. அதான் சின்ன ஒரு செக் போஸ்ட் மாரி வச்சு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அங்கே தான் ஃபைன் கட்ட போயிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது ரெடி. ஒன்றும் பேச முடியல. ஒன்றும் பேச முடியல. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துட்டேன், டிரைவிங் லைசன்ஸும் கொடுத்துட்டேன். எப்படியாவது எப்படி பேசி கம்மி பண்ண 1500 1500 நம்பரு நான் கடிச்சிட்டு வந்துருப்பேன். இவன் என்ன பேசினான், சரி அவன் உள்ள போய் பாருண்ணா. சரி நம்மள டிப்டு பக்கத்தை பார்த்தா 2000 கேட்பான் போல. கம்முன்னு நீங்க போய் பார்த்து போய் 700 ரூபாய் கம்மி சொன்னேன். சார் திஸ் இஸ் அப்ரூவல் இன் தமிழ்நாடு சார், ஸோ தட்ஸ் வை ஐ அம் ஸ்டிக் இட் சார் அப்படின்னு. யூ ஹேவ் டு நாட் ஸ்டிக் திஸ் ஒன்லி அப்படின்னா. நிறைய வண்டியில் ஓட்டியிருக்கே. ஆமா, இன்னும் நல்லா ஓட்டிக்கிறாங்க, நமக்கு தெரியாத மாதிரி. அதான் நிறைய இது பிளாக்கே ஓட்டியிருக்காங்க. ஓ நோ 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 திஸ் சி அப்படின்னா சார் ஸ்டிக் இட் இன் ஒன்லி இன் ஷோரூம் ஒன்லி சார் அப்படின்னு சொன்னேன். போதாது, கோவாக்குள்ளார நாங்கள் இங்கே இறங்குது. இப்படி இருக்கு பாருங்க. ஆமா போது ரெடி நேரா பேசவே விட மாட்டாங்க. இப்படிதான் இவங்க வேற லெவல்ல இருக்குங்க. லேயர் லேயரா இருக்குங்க. மவுண்டன் ஏறுறோம் இறங்குறோம் ஏறுறோம். என்னடா ஒரு மவுண்டன் கூட ஒரு ஹில் கூட இல்லையே நினைச்சேன். சுத்தி ஹில் தான், ஆனால் எப்போ ஹில் ஏறுது எப்போ இறங்குதுன்னே தெரியல. ஆமா இப்படி போய் அது ஏறுது. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு, அல்டிமேட். அதில் தானே போகுது, அதில் தான் மார்க் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இவங்க இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக பில்டிங்கு. பிரிட்ஜ் நல்ல ஹைட்டான பிரிட்ஜ். இது ரெடி கீழே. ஓ பேக் வாட்டர் கடல் இருக்கான், கீழே கடல் தண்ணி போதும். இங்க பாரு, இதை கவர் பண்ணு. போட்டு என்ன அது? இங்க பாரு, பிரிட்ஜுக்கு ஸ்ட்ரைட்டா நடுவுல பாரு பெரியது போட்டு போறதுக்கு. இது ஏதோ ஒன்று சொல்றாங்க, நமக்கு தெரியல. இது வந்து ஏதோ போட்டு போறதுக்காம். அது வந்து வெயிட் டிபெண்ட் பண்றதுக்கு வச்சுக்கிறாங்க, வெயிட் பேலன்ஸ் பண்றதுக்காண்டி. கரெக்ட். அது பாரு ஷிப் நிக்குது பாருமா. அங்க லெஃப்ட் சைடு பாரு, லெஃப்ட் சைடு பாருமா ஷிப். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எத்தனை ஷிப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஷிப் தான், வேற லெவல்ல இருக்கு பாருங்க. லைட்லாம் எப்படி இது பண்ணுது
பாருங்க, செம்மையா இருக்கு, அதெல்லாம் நைட் சூப்பரா இருக்கு. அப்படியா? நைட் கிளப்ல இருக்குதான் பாருங்க போட்ல, அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. சிலது ஃபாரினர்ஸ் மட்டும் தான் அந்த ஷிப்லாம் நான் பார்த்ததே கிடையாது, நான் டிவியில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். நாளைக்கு எங்கள் ஷிப்பில் ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போவாங்க எங்கள் ஆளுங்க. ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, முடிஞ்சா நாளைக்கு வந்து பார்ப்போம் நாங்கள். ஓகேங்க, முடிஞ்சா நாளைக்கு வந்து பார்ப்போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து கோவாக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து ரூமுக்கு போய் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ரூமுக்கு போயிடுவோம் நாங்கள். ஓகே, இந்த விளாக் வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கோம். காலைல 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் என்ன ஆகுது இப்போ 6:40 ஆகுது. 7க்குலாம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை